அப்புறம் வெத்தலை போடும்போது அந்த காம்பை கிள்ளிட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அப்படியா டாக்டர்? அதாவது நரம்புகள் அந்த முடிவு கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னால் நடு நரம்பு இருக்கும், மேலே காம்பு இருக்கும். இந்த பெரிய பெரிய நரம்புகள் நுனியில் வந்து அந்த நரம்பு முடியக்கூடிய இடம், இதெல்லாம் நீக்கிடணும். இதெல்லாம் நஞ்சு சுத்தி பண்ணக்கூடிய முறை. பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி தான், இஞ்சி தோல் நீக்கிட்டு பயன்படுத்தணும், கடுக்காயினுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய விதை வந்து நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வெத்தலையில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அந்த காம்பெல்லாம் தனியாக நான் சின்ன வயசில் கடிச்சு கடிச்சு தின்னுருக்கேன். அதனால பிரச்சனை ஏதாவது இருக்கா? அந்த மேலே உள்ள காம்பு அப்படிங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. பொதுவாக அந்த வெத்தலையோடு சேரும்போது அதை தவிர்க்கணுமே தவிர அந்த காம்பு நரம்புகள்லாம் தனியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வெத்தலை காம்பு வந்து செரிமானத்துக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடலாம். பொதுவாக வந்து வெத்தலை போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, வெத்தலை போடும்போது பெரியவர்களுக்கு தெரியும் அது வந்து தாம்பத்திய இன்பத்திற்கு தூண்டும் அப்படிங்கிறதுனால சின்ன பிள்ளைங்களை வெத்தலை போடுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. முறைப்படி மருந்தாக பயன்படுத்தும் போது கொடுக்கலாம்.